இன்னைக்கான வீடியோல ஒரு செம்மையான எடிட்டிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஆப் என்ன, அந்த ஆப்ல இப்படி என்னென்ன தான் பண்ண முடியும், மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆப்ல இப்படி என்னதான் இருக்கு, அதுல என்ன மெரிட், அதுல என்ன டிமெரிட், அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த ஆப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன். இந்த அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் 3D எஃபெக்டில் கூட வீடியோஸை எடிட் பண்ண முடியுது. ஏகப்பட்ட வீடியோ எஃபெக்ட்ஸ் தந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லேயர்ஸ் வச்சு உங்களால் வீடியோ எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அப் டு 1080 பிரிண்ட் வரையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு பர்சனலாக பிடிச்ச இதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ரேஷியோவை நாமளே செலக்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன். மற்ற ஆப் அதாவது கைன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரேஷியோவில் தான் வீடியோ எடிட் பண்ண முடியும். அதாவது அவங்க கொடுக்குற ரேஷியோவில் இந்த ரெக்டாங்கிளாக பார்க்குறது, இந்த மாதிரி மொபைல் வியூவில் பார்க்குற மாதிரி தான் அதில் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ஆனால் அலைட் மோஷனில் உங்களால் தேவைப்பட்ட ரேஷியோவை கிளிக் பண்ணி நீங்களே ஒரு ரேஷியோவை செலக்ட் பண்ணி உங்களால் வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும். ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோஸ்லாம் அப்படி தான் எடிட் பண்ணுறாங்க. அடுத்தது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் என்னென்னா லேயரை காப்பி பண்ணுறது. அதாவது இந்த ஆப்ஷனில் என்னென்னா, நீங்கள் எந்தெந்த லேயர் வேணுமோ அந்தந்த லேயரெல்லாம் காப்பி பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு வீடியோஸில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நம்மளுக்கு எடிட்டிங் வேலை குறைஞ்சிரும். அப்படியே அடுத்தது இதில் ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை யார் வேணாலும் எடிட்டிங் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் வேறு எந்த இதுலேயும் நான் பார்த்ததா தெரியல. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல தான் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ச் பை இன்ச் எல்லாத்துலேயுமே கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இப்போ கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதில் இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன் இது 3 தான் இருக்குது. ஆனால் இந்த அலைட் மோஷன் ஆப்பில் உங்களால் அனிமேஷனை நாம் தான் கொடுத்துக்கணும். அதில் இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், அப்புறம் ஓவரால் அனிமேஷன் கிடையாது. நம்மளுக்கு தேவையான இடத்துல எங்கே வேணாலும் அனிமேஷன் கீயை வச்சுக்க முடியுது. அதே மாதிரி இதில் அடுத்தது என்னன்னா, நம்மளுடைய எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணிக்கிறது. அதாவது இதில் நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்கு மட்டும், அதாவது ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லெட்டருக்கு நீங்கள் அனிமேஷன் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லெட்டருக்கான அனிமேஷனை காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஆப்லேயும் அந்த ஆப்ஷன் பார்த்ததே கிடையாது. இந்த ஆப்ஷனில் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அனிமேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அந்த அனிமேஷனை எடுத்து எல்லாத்துலேயுமே வச்சுக்கிட்டு வந்துடலாம். இது எந்த ஆப்லேயும் கிடையாது. இது சூப்பரான ஒரு செட்டிங்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜை ஒரு இடத்துல வைக்கணும்னா கையில் இப்படி தான் நவுத்தி வைக்கணும். ஆனால் இதில் ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்மளால் கரெக்டாக ஒரு இடத்துல பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியுது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போக போக மற்ற ஆப்பில் எடிட்டிங் பண்ண முடியாத அளவுக்கு இதில் எடிட்டிங் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு நல்லாவே தாங்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் மெரிட்டாக தான் இருக்குது. ஒரு சிலது தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த ஆப்பில் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது என்ன தரலனா, டிரான்சிஷனை தரல, அதோட இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் அந்த ஆப்ஷன்ஸ் தரல. அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எஃபெக்ட்ஸை மாற்றிக்க முடியாது. 2-3 எஃபெக்ட் இல்லை 10 எஃபெக்ட் கூட ஒரு லேயரில் நம்மளால வச்சுக்க முடியுது. அந்த லேயரை நம்மளால காப்பியும் பண்ணிக்க முடியுது, பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, இதுவரையும் இதில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு அட்வான்டேஜாக சொல்லியாச்சு. இதில் என்னென்னலாம் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை இப்போ பார்த்துடலாம். இப்போ யூடியூப்க்கு வீடியோ எடிட் பண்ணுறோம், ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த அலைட் மோஷன் செட் ஆகாது. பண்ண முடியும், ஆனாலும் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கைன் மாஸ்டர் இதுக்காக கைன் மாஸ்டர் தான் நல்ல ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. இந்த ஆப்பில் அப்படி என்ன தான் பண்ண முடியும்னா, வாட்ஸ்அப் சாங்கை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த அலைட் மோஷனை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுற ஸ்பீடை விட இதில் எடிட் பண்ணுற ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் இதில் எடிட் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு இதில் நம்மளால ப்ரொஃபஷ்னலாகவும் எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் ரொம்ப சூப்பரான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாத்துலேயுமே கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே கீ ஃப்ரேம்ஸை அள்ளி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் மூவ் பண்ணுறதுலேருந்து கலர் ஃபில்டர்ஸ் வரையும் எல்லாத்துலேயுமே கீ ஃப்ரேம்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்மளால் கீ ஃப்ரேம்ஸ் வச்சுக்க முடியும்.
அதுக்கும் மேலே இதில் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸில் வீடியோவை எடிட்டிங் பண்ணிக்க முடியுது. அதாவது 3D எஃபெக்ட்ஸில் ஒரு டெக்ஸ்ட் வரதா இருக்கட்டும், ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ஃபோட்டோ வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மற்ற எதுலேயும் கொடுத்தது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆப்ஷனை பார்க்குறேன். வேறு எந்த ஆப்லையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த ஆப்பை சிம்பிளாக சொல்லியிருந்தோம்னா லெஜெண்ட் ஆஃப் ஆல் ஆப்ஸ்னு சொல்லிடலாம். அதாவது இந்த ஆப்பில் அந்த அளவுக்கு நான் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், கற்றுக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இந்த அலைட் மோஷனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல இனிமேல் போட போறோம். அது வேணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ட்ரிக்லாம் வளவலன்னு இழுக்காம ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட்டுற போறோம். அந்த மாதிரி அலைட் மோஷனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கைன் மாஸ்டரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்க எல்லாருக்கும் குட் பை.